Hi everyone, this is Prabhu. நம்ம டெய்லி வீக்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாரா புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கும் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து லெவல்ஸோடு உங்களுக்கு தெரிய வரும். என்னோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து 0 ப்ரோக்ரேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்ட்ராடேயில் நீங்கள் பண்ணுறப்போ ஃப்ளாட் பை அண்ட் செல்லுக்கு வந்து ஃப்ளாட் 15 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் சிங்கிள் மார்ஜினில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எதுவுமே இல்லை. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 30 days வரைக்கும் ஓப்பன் பண்ணி அதில் வரைக்கும் 30 days வரைக்கும் வந்து உங்களுக்கு 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ 2 side ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்குது. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தது, போன சண்டே அப்போ நம்ம சொல்லியிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 32% ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எம்ஆர்பிஎல் இது வீக்லி சார்ட்டு. ஸோ 32% ஏற்றிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீக் வந்து இந்த வீக்லி க்ளோசிங் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இவ்வளோ தூரம் ஏற்றினதுக்கு ஒரு கரெக்ஷன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட நான் அடுத்த மூவ் வந்து கம்மிங் வீக்கில் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போரோசெல் ரினியூவபிள். நான் வந்து எஸ்டர்டே வந்து நான் டெலிகிராமில் போட்டிருப்பேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்டர்டே எடுத்திருந்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்குக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 881 இருக்கும். அதை பிரேக் பண்ணி போகிறப்போ 985 இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் நல்லா இருக்குது, க்ளோசிங்கும் நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 23% ஏற்றிட்டு. ஸோ வால்யூமும் நல்லா இருக்கிறதுனால நம்ம அப்கமிங் வீக்கும் நல்ல மூவ் வந்து இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இனிமேல் என்ட்ரு ஆக போறீங்கன்னா மண்டே பாருங்க. மண்டே வந்து கரெக்டாக உங்கள் ஸ்டாப் லாஸோட உங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாடா எல்ஐசி. நல்லா எல்ஐசி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ட்ரெண்டை விட்டு பிரேக் ஆகிட்டு உள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதோட ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு புல் பேக் ஆகியிருக்கு. ஸோ இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் ஆகிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இது வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகணும். ட்ரெண்டை பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். ட்ரெண்டை பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்ம எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அக்ரெசிவாக பை பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படி மண்டே பை பண்ணுறீங்கன்னா இதை பார்க்கணும் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வந்ததுன்னா மண்டேவே கூட ஓப்பன் பிரேக் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வைப்பாங்க. ஓகே, மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மகேந்திரா. இதுவும் ஆல்ரெடி வந்து நம்ம போன வீக்லேயே சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு தொடர்ந்து வந்து ஒரு 3-4 வீக்காக வந்து ஐரன் அயன்ல தான் ஒரு நல்ல ஒரு வால்யூமோட தான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 6-7% கிட்டே ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா இன்னும் நல்ல ஃபர்தர் மூவ் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சொல்கிறத ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஆல்ரெடி எடுத்துருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மூவ் இருக்கும் இதில் பிரேக் ஆகி போகிறப்போ. ஓகே, நான் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி கீழே வந்து நம்ம இங்கே வாங்கிட்டோம். ஸோ நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் வச்சுட்டு இருக்கேன். ஓகே, இனிமேல் என்ட்ரு ஆக போறீங்கன்னா மண்டே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ சிமெண்ட். இதுவும் ஆல்ரெடி வந்து நல்ல மூவ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு தான் எங்கேருந்து அது ஃபாலோ ஆச்சோ அதுக்குள்ளே தான் இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுட்டு ஒரு 30,000 வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுட்டு நல்ல ஒரு ஸ்விங் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மூவ் இருக்கும். ஓகே, இது கண்டினியூ ஆகிறப்போ மண்டே வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற போது ஸ்டாப் லாஸ் வந்து இது 10 கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க தந்தாலும் எடுக்கலாம். நல்ல மூவ் இருக்கும் இதில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏசிசி. ஸோ ஏசிசியும் அதே மாதிரி தான் நம்ம போன வீக்கே சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வந்து. ஸோ இன்னைக்கு அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண முடியல. ட்ரேட் பண்ண வீக்லியில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பிரேக் பண்ண முடியல. அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்கமிங் வீக்கில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் ஆகும்போது நம்மளோட டார்கெட் 2379 இருக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, பாருங்கள் மண்டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க தந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். சேம் அதே தான் வந்து சிமெண்ட் வந்து அம்புஜா சிமெண்ட், அந்த ஏசிசி எல்லாமே சிமெண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸாகவே அங்கே சப்போர்ட் எடுத்துட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை பிரேக் பண்ண முடியல. அப்கமிங் வீக்கில் அதை பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் வைக்கிற போது இன்னும் நல்ல ஒரு ஃபர்தர் மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரயில்டெல் கார்பரேஷன். ஸோ ரயில்டெல் கார்பரேஷன் வந்து அதோட ஐபிஓலேருந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஃபால் தான் அது. இன்னைக்கு இந்த 2-3 வீக்ஸாக வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரேக் பண்ண முடியல. ஸோ நம்ம அப்கமிங் வீக்கில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதில் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறோம். நம்ம நல்லா இருந்ததுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜெம்னா ஆட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ எப்போத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஏப்ரல்லேருந்து ஒரு கன்சல்டேஷன்லேயே தான் அந்த இதுக்குள்ளே தான் இந்த பாத்துக்குள்ளே தான் இருக்குது. அது இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ தான் வந்து
ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு மூமெண்ட்டோட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து நீங்கள் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ 2018ல் இருந்து ஒரு கன்சால்டேஷன் தான், ஒரு ஃபால்க்கு அப்புறம் அதுக்குள்ளேயே தான் இவ்வளோ நாளாக வந்து இத்தனை வருஷமாக வந்து பிரேக் அவுட் ஆகாமல் அதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த இயர் தான் வந்து இந்த ஏப்ரல் 2022ல் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா ஒரு 14% இப்போ வரைக்கும் வந்து இந்த மந்த் ஆல்மோஸ்ட் 1 வீக் தான் இருக்க முடிய போகுது. ஸோ க்ளோசிங் ஒரு 14% கிட்ட வந்து 15% கிட்ட வந்து ஏற்றிட்டாங்க இப்போ வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள இன்னும் ஒரு நல்ல ஒரு மூவ் இருந்ததுன்னா நம்ம அடுத்த மந்த்துக்கும் வந்து இது கண்டினியூ ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போயே வந்து நம்ம இதை எடுத்து ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் கன்சல்டேஷன் முடிச்சு ட்ரேட் ஆகும்போது நல்ல ஒரு வால்யூமோட ட்ரேட் ஆகும், நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம மண்டே எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறதா தான் நம்ம மண்டே எடுக்கலாம். ஒரு நல்ல மூவ் இருக்கும். ஓகே, நானும் டெலிகிராமில் போடுறேன். நான் இப்போ என்ட்ரி எடுக்கிறேன், எப்படி எங்கே என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வினாத்தி ஆர்கானிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா, ஒரு 2021லேருந்து கன்சல்டேஷனுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த வீக் தான் வந்து இந்த பிரேக் பண்ணிவிட்டு வீக்லியில் வந்து க்ளோஸ் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 10% ஏற்றிட்டு தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. மண்டே இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது, இன்னைக்கு க்ளோஸுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்மளோட என்ட்ரி கொடுத்தோம்னா நம்மளோட டார்கெட் வந்து 2432 இருக்கும், ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, மண்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு வந்து டெலிகிராம்லேயே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதானி போர்ட்ஸும் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நான் ஃப்ரைடே கூட நான் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு அந்த கன்சல்டேஷன் பிரேக் ஆகிட்டு தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்களே வீக்லியில். ஸோ நாளைக்கு அப்கமிங் வீக் வந்து நல்லா ஒரு ஃபர்தராக வந்து நல்ல மூவ் இருக்கும். ஓகே, இப்போ வரைக்கும் நீங்கள் என்ட்ரி ஆகலைன்னா மண்டே பாருங்கள், மண்டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதாலும் கொடுக்கலாம். ஒரு மூவ் இருக்கும் இதில். இந்த ப்ரீவியஸோட ஸ்விங் ஆகி பிரேக் ஆகி போகும்போது இன்னும் ஒரு ஃபர்தராக வந்து நல்ல மூவ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மோதிலால் ஆஸ்வாலை நான் வந்து ஆல்ரெடி டெலிகிராமில் கூட நான் சொல்லியிருப்பேன். மண்டே அப்போ பிரேக் ஆச்சுன்னா நான் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். என்ட்ரி எடுக்கிறதா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ப்ளேஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். எப்படி மண்டே எப்படி மூவ் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக வந்து நான் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த 3ஆவது நாள் வந்து எத்தனை இறக்கிடுறாங்க. ஸோ கிளியர் வந்து ஒரு டவுன் சைட் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு நம்ம திருப்பியும் வந்து சப்போர்ட் கிட்ட வாங்கி ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா இப்போ வந்து இன்பிட்வீனில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இறங்குச்சுன்னா திருப்பியும் வந்து இன்னும் ஒரு லோவர் லோ வந்து கிரியேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, மண்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு வந்து ஸ்டாக்ஸ் நல்லா இருந்ததுன்னா நாங்களும் வந்து டெலிகிராமில் போடுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.